அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 20/11/2025. அமாவாசை திதி நண்பகல் 12:17 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் காலை 10:59 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், செவ்வாய், சந்திரனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி தீர்க்க, கடன் கொடுத்து முடிக்க, காடு கழனி திருத்த, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, கதிரறுக்க, போட்டிகளில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குழி பறிக்க அல்ல, அடுத்தவர்கள் பறிக்கும் குழியிலிருந்து தப்பித்து கொள்ள. ஆமாங்க, களவும் கற்றுமரன்னு பெரியவங்க பழமொழியாக சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தாங்க நல்லது அல்லது எல்லாவற்றையுமே நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீங்க. காரணம், ஏதேனும் சரியில்லாதவர்கள் அவங்க வித்தையை நம்மகிட்ட காட்டினாங்கன்னா அதிலேருந்து தப்பித்து கொள்வதற்கு பல ராஜதந்திரங்களை கற்றுத்தறிந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணியோட சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் இன்னைக்கு இருக்காது. காலையில் 11 மணியிலிருந்து அற்புதமாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் காலை 11 மணியிலிருந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை சீண்டி விட்டு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே சிலர் வருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாக்களிலும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறதா இருந்தால் அதெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் பதிவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு சரின்னு தோன்றது அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிறதா சில நேரங்களில் அமைஞ்சிரும். அதையும் தெரிந்து வைத்து கொண்டு கொஞ்சம் செயல்படுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. வாடிக்கையாளர்கள் எதிர்கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லா வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமத்துக்கு பரிகாரமாக மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஊன்றுகோலாய் இருப்பதை விட தூண்டுகோலாய் இருங்கள். அதுவே பிறருக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அடுத்தவங்களை தூண்டி விட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் பெரிய பாடகராக வர முடியுங்க. உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குங்க அப்படின்னு
ஓரளவு பாடின்னு இருக்கிறவங்கள கூட உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு தூண்டுதல் கொடுத்து துலங்க வைக்கவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் நல்ல விதத்தில் முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி மனைவியினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க ஏதாவது பேச வந்தாங்கன்னா சொல்ல வந்தாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிறதும் நல்லது தாங்க. உங்களுடைய ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. 4 கிரகங்கள் நேருக்கு நேராக உங்களை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால கார உணவுகள், அதுக்கு அடுத்தது உப்பு, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சாப்பாட்டில் கொஞ்சம் காரம் உப்பு புளி குறைச்சிக்கிட்டு சாத்வீகமான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. மூலிகை உணவுகள் முடிந்தால் சாப்பிட பாருங்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகைச்சிக்காதீங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உட்கார்ந்து பொறுமையாக பேசுகிறது நல்லதுங்க. இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் இன்றைக்கி சின்ன சின்னதாக வேலை சுமைகள்லாம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு வகையில் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கொடுப்பார். இன்னொரு பக்கம் செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இன்றைக்கி இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வானவில்லுக்கு அதனுடைய வண்ணங்கள் எல்லாமே அழகுதான். அதே போல் நமக்கு நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே அழகாகும். ஆமாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை மனம் போல் வாழ்கன்னு பெரியவங்க நிறைய சொல்லி வச்சுருக்காங்கங்க. அதனால தாங்க உங்கள் மனசில் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் விதைத்து வைத்திருப்பீங்க, புதைத்து வைத்திருப்பீங்க. ஒருபோதும் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் அதிசயப்பட மாட்டீங்க, பொறாமப்பட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டே இருக்கும் நல்ல வாய்க்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எடுத்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புது வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கார். அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியனும் செவ்வாயும் வலுவாக தான் உட்கார்ந்துருக்காங்க. 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை சந்திக்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால முன்னாடி நெருக்கமாக இருந்தவங்க இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் மத்தியிலையும் சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லார்கிட்டையுமே அவங்க மனநிலை புரிந்து அறிந்து கொண்டு அதற்கு பிறகு பேசுகிறது பழகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்கார
நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தீய எண்ணங்களின் விதையை நீங்கள் வளரும் பொழுதே வெட்டிவிடுங்கள். இல்லையென்றால் அது உங்களை அழித்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க மனசுக்குள்ளார நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீங்க. தீய எண்ணங்கள் யாராவது சொல்லி கொடுத்தா கூட அதெல்லாம் வேண்டாங்க, நமக்கு என்னத்துங்க, நம்ம வேலையை நாம் பார்ப்போங்க. நமக்குன்னு கடவுள் கொடுத்துருக்கிறத யாரும் தடுத்து பறிக்க முடியாது. அவர் கொடுக்கலன்னா நம்மளால் எதையும் பெற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னத்துக்கு குறுக்கு வழியில் போய் தீய வழியில் போய் சிலதெல்லாம் நம்ம சேர்க்கணும். அப்படியெல்லாம் சேர்கிற செல்வம் தேவையில்லைங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உண்மையாகவும் ஒரே வழியில் பயணிப்பவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அன்பு தொந்தரவுகள்லாம் இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு பரபரப்பாக மாறும். எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நாம் இன்னும் பெருசாக முன்னேறலையே. எல்லோரும் நாம் செட்டில் ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க, ஆனால் நாம் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் உங்களை உறுத்திக்கிட்டே தாங்க இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து சுகம் எல்லாமே உங்களுக்கு உருவாகுங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, டபுள் பெட்ரூம் வீட்டை கொடுத்துட்டு 3 பெட்ரூம் இருக்கிற வீடு பார்க்குறது, அதே மாதிரி ஓரளவு பரவாயில்லைங்கிற தரத்தில் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு உயர் ரக சொகுசு ரக வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு இன்றைய தினம் பல முக்கியமான முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆவது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் நோட்டமிடுவீங்க. அவங்க நட்பு வட்டமெல்லாம் எப்படி, அவங்க யாரோடெல்லாம் பழகிறாங்க, எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க, எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு, இதெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து கொஞ்சம் அவங்களோட கலந்துரையாடிக்கொண்டேயும் இருப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது, அதிகப்படியான லாபம் எல்லாமே இருக்குது. ஆனால் கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே கொடுத்ததே திரும்பி வர மாட்டேங்குது, அதெல்லாம் இனிமேல் நான் தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லின்னு இருக்கீங்க. இருந்தாலும் யாராவது எதாவது கொஞ்சம் கரகரன்னு பேசினா கொடுத்துருவீங்க. கவனமாக இருங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முயற்சி இல்லாத நம்பிக்கை கப்பல் இல்லாத கடல் யாத்திரை போன்றது. ஆமாங்க, கப்பலில் நாம் பயணிக்கும்போது தான் கடலில் வெகு தூரத்தை சேஃப்டியாக பாதுகாப்பாக சென்றடைய முடியும். அப்படி இல்லாமல் முடியாதுங்க. அதுபோல தாங்க வாழ்க்கையில் எப்பயுமே நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கணுங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, முயற்சியுடைய நாளாக இருக்குது. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே செவ்வாதான். அவர் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அது உங்கள் ராசிநாதன் சூரியனும் செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. வரவேண்டிய தொகையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. லக்னாதிபதி உங்களுடைய ராசிநாதன் சூரியன், அந்த சூரியனும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 4 கிரகங்கள் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்ததுனால பணவரவு, செல்வாக்கு, பெரிய பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு கௌரவம் அதிகமாகும். புகழ்பெற்ற சில
விழாக்களிலும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா லாபாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களும் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உறவினர்களும் விருந்தினர்களும் தேடி வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் சுயம்புவாக நீங்களே முயன்று சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க. நீங்களே முயற்சி செய்து பல விஷயங்களில் பாண்டித்தியம் பெற்றவங்களாக இருக்கீங்க. அதனால் இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் நல்ல லாபம் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிரிக்க வைப்பவர்களையும் சிந்திக்க வைப்பவர்களையும் பக்கத்திலே வைத்து கொள்ளுங்கள். நல்ல விதத்தில் வாழ்ந்து காட்டலாம். ஆமாங்க, சில நேரங்களில் நமக்குள்ளார சின்னதாக ஒரு சோர்வு வரும். அப்போல்லாம் மனதால் நல்லா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு யாராவது நகைச்சுவையாக இருந்தாங்கன்னா, அதுவும் நம்ம படித்த காலத்துலேருந்து நம்ம கூடவே பழகினவங்களாக இருந்து ஏதாவது ஒரு நகைச்சுவையை சொன்னாலோ அல்லது ஏதாவது ஒரு பழைய இனிமையான சம்பவங்களை சொன்னாலோ குபீர்னு ஒரு சிரிப்பு அந்த சோர்வு எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, நாம் லேசாக பாதை மாறி போகும் பொழுது அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டி நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு நல்லது தானே. இவங்கெல்லாம் அமைவாங்களா, இவங்கெல்லாம் எங்கெங்கே நம்ம இவங்களை தேடி போகிறது? அதனால் நானே அந்த மாதிரி சில ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிறேன். நானே என்னை நானே வழி நடத்துகிறேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் துணை இல்லாமல் தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும். உதவிகள் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதுவும் இன்னைக்கு சேரும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரனும் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளார இருந்து வந்த சில மனக்கவலைகள் அதெல்லாம் விலகுங்க. பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. அதே போல் உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல கொஞ்சம் வலுவிழந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அவங்கள பற்றி யோசித்து இவங்கள பற்றி யோசித்து அவங்களுக்காக ஓடி இவங்களுக்காக ஓடி கடைசியில் நம்ம உடம்பு ரொம்ப பாதிச்சிருச்சு. நாம் நம்ம உடம்பை கவனிக்காமலே விட்டுட்டோம். இப்போ தான் அதோட அருமையை நமக்கு தெரிய வருது. இனிமேல் தனக்கு மிஞ்சி தான் எல்லாமே, முதல்ல நம்மளை பார்த்துப்போம் அப்படின்னு சில முடிவுகளுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு லாபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. தற்காலிகமாக உட்கார்ந்துருந்தாலும் கூட திடீர்னு அவர் ஏதாவது ஒரு யோகத்தையோ அல்லது பண வரவையோ அல்லது ஒரு தொழிலையோ உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த குறுக்கீடுகள் தடங்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றி புள்ளி. ஆமாங்க, எதையுமே நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது காரணம் உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்பொழுதுமே நம்புவீங்க. நம்மக்கிட்ட எல்லாமே தெரியும், எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம்.
அப்படி இருக்கும்போது எதனால் நாம் எதுக்குமே மறுப்பு சொல்லணும்? எல்லாம் முடியும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணி ஜெயிச்சு காட்டுற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் எந்த சவாலை ஏற்றுக்கொண்டாலும் அதில் வெற்றி பெற்று காட்டக்கூடிய கடின உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே நிலைமை ஒன்றும் சரியில்லை. எங்கே போனாலும் ஒரே சிக்கலாக இருந்தது. நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரியே எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிட்டாருங்க. 2வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். அவன் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை பிள்ளைகளுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களை தேடி சில வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் 4 கிரகங்கள் உட்கார்ந்து எல்லா வகையிலும் பலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால நினைத்ததை நடாத்தி முடிக்கும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும். அப்போ சொல்லுங்கள், எல்லா நாளும் நல்ல நாளே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. எந்த நாளையும் நீங்கள் மோசமான நாளாக நினைக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளிலேயும் இறைவன் நமக்கு ஒவ்வொன்றை கற்றுத்தருகிறார். ஒவ்வொருவர் மூலமாக பாடம் சொல்லி கொடுக்கிறார். ஒருத்தர் மூலமாக நாம் சிலவற்றையெல்லாம் படித்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், அனுபவப்பட்டு கொள்கிறோம். அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, எல்லா நாளும் நல்ல நாளே என்று நினைக்கக்கூடிய புரட்சிவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. விஷாகம் நட்சத்திரத்தில் காலையில் 11 மணி வரைக்கும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் காலை 11 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் காலை 11 மணியிலிருந்து அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கிங்க காரம் சாரமாக சாப்பிட்றது, உப்பு தூக்கலாக சாப்பிட்றது, சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது அதெல்லாம் தவிர்க்கணுங்க. வாயை கட்டி வயிற்றை கட்டி அப்படி கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் ராசிக்குள்ளார சந்திரன் ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. நாளைக்கும் கொஞ்சம் அங்கே தான் உங்கள் கூட தான் இருக்க போகிறார் சந்திரன். அப்படி இருக்கிறதுனால நாளைக்கும் கொஞ்சம் நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. சந்திரன் மட்டும் உங்கள் ராசியில் இல்லை, சூரியனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு, புதன் சும்மா உட்கார்ந்துருக்கல, வக்கரமாகி வேற உட்கார்ந்துருக்காரு. ஏதோ ஒரு யோகியை போல் சித்தரை போல் இப்போல்லாம் நீங்கள் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கு காரணம் இந்த கிரகங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால வெவ்வேறு விதமான யோசனைகள் சிந்தனைகள்லாம் ஒரு பக்கம் ஓடுங்க.
வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட அவசர முடிவுகள்லாம் வேண்டாம், கொஞ்சம் யோசித்து அப்புறமா சில முடிவுகள் எடுக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்களையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கவலைகள் வாழ்க்கையை சுருக்கி கொண்டே செல்லும், ஆனால் நம்பிக்கைகளோ வாழ்க்கையை விரிவாக்கி கொண்டே செல்லும். ஆமாங்க, அதனால தாங்க கவலைப்படுறது, அந்த கவலைங்கிற வலையில் சிக்கிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. இந்த பக்கம் சரிவில்லைன்னா அடுத்த பக்கம் போவோம். உலகம் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது நாமையே நம்முடைய எல்லையை சுருக்கிக்கணும். எல்லை பெருசாக தான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாமே நம்முடைய எல்லையை சுருக்கிக் கொள்ளக்கூடாது என்று எத்தனை தடைகள் வந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் அடுத்த கட்ட முயற்சியிலே இறங்கி தன்னம்பிக்கையுடன் போராடி சாதித்து காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க, 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. திடீர் செலவு எப்போ பார்த்தாலும் வந்துட்டுருக்குது. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு செலவு இந்த மாதம் வந்துருச்சு. பட்ஜெட்டு எகிரிக்கிட்டே இருக்குது. துண்டு விழல வேஸ்டியே விழுது பட்ஜெட்டில். இப்படியெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. வாடகை அது இதுன்னு பார்க்கும்பொழுது எல்லாம் அதிகமாகிட்டே போகுது. சொந்தமாக ஒரு ஃப்ளாட்டே வாங்கிடலாம், மாத வாடகையே நம்ம அதாவது இஎம்ஐயாக கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்களும் இடம் பார்த்துட்டு இருக்கீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள், இடம் சொத்து அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு அப்படியே ஒரு சின்ன சோர்வு களைப்பெல்லாம் கொஞ்சம் வரும். அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ராகு உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையும், சோர்வு களைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மதிப்பை அறியாத இடத்தில் விறகென்ன வீணை என்ன எல்லாம் ஒன்றுதான். ஆமாங்க, நமக்கு எங்கே மரியாதை இருக்கும், நாம் அந்த இடத்துக்கு போனோம்னா நம்மளை மதிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா, இல்லை மிதிக்கிறவங்க இருக்காங்களா, நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்க இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சு போகணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அருமையை நாமே இழக்க வேண்டி இருக்குங்க. வீணையோட அருமை தெரிஞ்சவங்க தான் அதை வச்சு வணங்கி வாழ்த்தி அதை வாசித்து கொண்டாடுவாங்க. வீணையோட அருமை தெரியாதவங்களுக்கு அது வெறும் விறகாகத்தாங்க தெரியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் மதியாதார் வாசல் மிதிக்காமல் தன்மான சிங்கமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி மதிப்பு மரியாதையும் பரவாயில்ல முன்னைக்குங்கிற அளவுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. ஆனாலும் 7.5 சனி முடிஞ்சு கூட நமக்கு இன்னும் விடிவு காலம் வரலையே அப்படிங்கிற சின்ன சின்ன மன உளைச்சலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. யோகா
யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சில உதவிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதுவும் சீக்கிரமாக முடியுங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாம் உண்டு. இழந்ததை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்துறது, அதே மாதிரி சரியில்லாத வேலையாட்களை எடுத்துகிட்டு கொஞ்சம் அனுபவப்பட்டவங்களை வேலைக்கு அமர்த்துறது, இந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலத்தில் கூட சிலருக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, கோபம் என்பது எல்லோருக்கும் திமிராக தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. ஆமாங்க, கோபம் எப்பங்க வெளியில் வருது? அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா வருது, உரிமை மறுக்கப்படும் போது வருது. அதே மாதிரி பல நாள் காத்திருந்து முடியாமல் போகும் பொழுது சரி இன்னைக்காவது நம்ம வீராவேசமாக கேட்டுடலாம் அப்படின்னு கோபம் வருதுங்க. உங்களுக்கு கூட கோபம் வருங்க. அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குங்க. அந்த கோபம் அனாவசியமானதாக இருக்காது. அதே நேரத்தில் அவசரப்பட்டு வருவதாகவும் இருக்காது. எல்லாமே நியாயமானதாக இருக்கும். எங்கும் எப்பொழுதும் நியாயத்திற்காகவும் உண்மைக்காகவும் கோபப்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. அடுக்கடுக்காக பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. எல்லையை தாண்டி கடவுளும் சோதிக்கிறாரு. எவ்வளோதான் அடி வாங்கிறது, எவ்வளோதான் தாங்கிறது, முடியலையே அப்படின்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து வாடி வதங்குவதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் புதன் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சில வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வழிகள் உங்களுக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பாதச்சனி, ஏழரைச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அனாவசிய பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த நேரம் நாம் போய் யாரையும் திருத்த வேண்டாம். நாம் நம்ம வழியை பார்த்துட்டு அமைதியாக போயின்னு இருக்கிறது தாங்க இந்த ஏழரைச்சனி பாதசனிக்கு நல்லதுங்க. அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. பழைய சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி மேலதிகாரிகளுடைய சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழக கற்றுக் கொடுக்கிறது சில அனுபவங்கள். ஆமாங்க, ஒரே முட்டா அன்பெல்லாம் கொட்டி அந்த அன்பை செலுத்தினவங்க உங்களை கண்டுக்காமல் போய் இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுறதை விட யாராக இருந்தாலும் அளவாக பேசுவோம், அளவாக பழகுவோம், அளவாக அன்பு காட்டுவோம், அப்போ தான் நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தற்காலிகமாக 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஏதோ புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைச்சது மாதிரி இப்போ உங்களுக்கு சில உண்மைகள்லாம் தெரிய வருங்க. அதே மாதிரி கூடிகிட்டு இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், சொந்தக்காரங்களில் நமக்காக உண்மையிலேயே பாசம் காட்டுறவங்க யார், நடிக்கிறவங்க யார், இதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிய வருங்க. குடும்பத்தில் கூட சில விஷயங்கள், சில உண்மைகள்லாம் உங்களுக்கு புரிய வருங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்குங்க. கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரியல. அடுக்கடுக்காக செலவுகள் துரத்திக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள், அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களால் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் அழகு கூடும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துருக்கிறதுனால திடீர்னு உடம்பு கொஞ்சம் சோர்வு களைப்படையும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மூச்சு பயிற்சி எல்லாம் எடுத்துங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத விட குறைச்சி கொஞ்சம் சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள்லாம் ஒன்றா தீர ஆரம்பிக்கும். சிக்கல்கள்லேருந்து வெளியில் இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உயரதிகாரிகள் பாராட்டி பேசுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.